வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, சப்பாத்திக்கு சாதத்துக்கெலாம் தொட்டுக்க போகிறோம் ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சவுச்சவில் செய்கிற கூட்டு. இது வந்து வத்த குழம்போட ரசத்தோட துவையல் கூட வச்சுட்டு இந்த கூட்டில் சாப்பிட்லாம். கூட்டு சாதமாகவே கூட சாப்பிட்லாம். நிறைய நீர் சத்துள்ள ஒரு காயை வச்சு இன்றைக்கி ஒரு கூட்டு செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். இதில் ஒரு 2 கப் அளவு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன், 2 கரண்டி. அடுத்து ஒரு பெரிய சவுச்சவை இப்போ தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பருப்பு பாதி வெந்ததுக்கப்புறம் இந்த சவுச்சவையும் போட்டு நம்ம வேக விட போகிறோம். கொஞ்சம் வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு பாருங்கள், இப்போ அரை வேக்காடு வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் அந்த சவுச்சவை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் விட்டுக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு பருப்பு. நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 பச்சை மிளகா, ஒரு அரை டீஸ்பூனுக்கு மேலே ஜீரகம் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த இதையும் சேர்த்து மிக்ஸி ஜாரையும் எடுத்து இது பண்ணி ஊற்றிடலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கூட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் சேர்த்துருக்கனால ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். அப்புறம் தேங்காய் எண்ணெயை ஒரு கரண்டியில் நான் காய வச்சுருக்கேன் தாளிப்புக்காக. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை ஃபஸ்ட்டு போடுறேன். அடுத்து கடுகு சேர்த்துக்கலாம். இதை போட்டதுக்கப்புறம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம செஞ்சு வச்சுருக்க கூட்டில் போட்டுட்டால் நம்மளோட கூட்டு ரெடி. ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபி தான் பார்த்துருக்கோம். பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து நம்ம ஒரு லஞ்சோட சாத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. காலையில் ஒரு அவசரத்துக்கு இந்த கூட்டு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸில் அந்த கூட்டு உங்களுக்கு ரெடி ஆயிரும். நன்றி, வணக்கம்.